கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். நான் இத்தனை ஆண்டு கால ஊழிய பாதையில் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஏராளமான குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள் அவருடைய பாரங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கண்ணீர், வேதனைகள், விளங்கி கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், அதில் பலர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆலயத்திற்கு செல்கிறவர்கள், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள், ஆண்டோர் மேல் அன்பு விசுவாசமும் உள்ளவர்கள், அவங்க கூட வந்து கண்ணீரோடு சொல்லுவாங்க, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை? ஏன் எல்லாமே தடைப்பட்டு போகிறது? வியாதி இல்லாத நாளே எங்களுக்கு இல்லையே. எப்பொழுதும் ஆஸ்பத்திரி செலவுகள், எப்பொழுதும் ஒரு பயம், கலக்கம், பிள்ளைகளை குறித்த பாரம். பிள்ளைகள் மக்கா இருக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதமும் வீட்டில் இல்லை. ஏன் எங்களுக்கு எப்படி என்று கேள்விகளோடு ஜெபிக்க வந்த ஏராளமான தேவ பிள்ளைகளை கூட நான் சந்தித்திருக்கிறேன். ஆரம்பத்தில் என் உள்ளத்தில் பல கேள்விகள். ஆண்டவரும் உம்மை நேசிக்கிறாங்க, உம்மை விசுவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பின் ஏன் அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி என்றெல்லாம் எனக்குள்ளே கூட பல கேள்விகள் எழும்பினது உண்டு. சில குடும்பங்கள், அவனுடைய குடும்பத்தில் வந்த வியாதிகள், சில பாதிப்புகளை பார்க்கும்போது என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாம் என் உள்ளத்தில் எழுந்தது உண்டு. சிலர் வந்து சொல்லுகிற சம்பவங்கள் வினோதமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா, கடந்த டிசம்பர் மாதத்தில் விபத்து ஏற்பட்டுச்சு, இந்த டிசம்பர் மாதத்திலையும் விபத்து ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, இப்போ ஒரு விபத்து அதே மாதத்தில் ஏற்பட்டதுனால ஏன் பயப்படணும்? அவங்க இன்னொரு காரியம் சொன்னாங்க, அதற்கு முந்தின வருஷமும் அதே மாதிரி டிசம்பரில் விபத்து ஏற்பட்டு, இது 3வது விபத்து தொடர்ச்சியாக நடக்குது, அது குறிப்பிட்ட மாதத்தில் நடக்குது, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்கிறது என்று சொன்னார்கள். இந்த மாதிரி வினோதமான காரியத்தை எல்லாம் நான் கேள்விப்படும் போது எனக்குள்ள ஆரம்பத்தில் பல கேள்விகள் இருந்தது. ஆனால் வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு பொல்லாத கிரியை, மனிதர்களுக்கு தீமைகளை கொண்டு வந்து மனுக்குலத்தை பாதிக்கிற ஒரு பயங்கரமான காரியம் சாபம் என்பது. இந்த சாபம் என்கிற வார்த்தை கிராமத்தில் உள்ள மக்கள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இது யார் செய்த பாவத்தினால் வந்த சாபமோ என்று சொல்லுவார்கள். இது அந்த குடும்பத்தின் மேல உள்ள சாபம் அப்படிலாம் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சில பாதிப்புகள் சாபத்தினால் உண்டாகிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாய் நான் அறிந்து கொண்டு வேத புஸ்தகத்தை நான் தியானிக்கும் போது, சில ஊழியர்களோடு பேசும்போது நிறைய காரியத்தை சாபத்தை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். முக்கியமாக சாம் ஜபத்துரை அண்ணனோடு நான் பேசும்போது பல கேள்விகளை முன்வைத்தேன். அவங்க நிறைய அனுபவங்களோடு இந்த சாபத்தினால் உண்டாகிற காரியங்களை
சொன்னார்கள். அதிலிருந்து நான் இன்னும் வேதத்தை அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து என் ஊழிய பாதையில நடந்த சம்பவங்களையும் நான் ஒப்பிட்டு பார்த்தபோது இந்த சாபம் எவ்வளவு பயங்கரமாக குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. இங்க பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்போ நம் ஒவ்வொருவருக்காக இயேசு சிலுவையில சாபமானார் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். அப்படின்னா சாபம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இந்த சாபம்னா அப்படி என்னங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஒரு கொடிய பாவம் அல்லது அக்கிரமம் ஆண்டவருடைய உள்ளத்தை மிகவும் துக்கப்படுத்துகிற ஒரு மீறுதல் அக்கிரமம், அது நிமித்தம் அவனையும் அவன் குடும்பத்தையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தண்டனை, தேவ தண்டனை தான் சாபம் என்பது. அதனால தான் சொல்லுவாங்க, பாவத்திற்கு ஏற்ற தண்டனை சாபமாய் வந்திருக்கிறது, அனுபவிக்கிறான் என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பாதிப்பு. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஊருக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அங்கே ஒரு தகப்பனாரை அந்த சபை ஊழியர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், பெரிய வீடு, நிறைய சொத்துக்கள், நல்ல வசதி. அது ஒரு ஊர், ஒரு கிராம பகுதி, பெரிய ஊர். அது இதுதான் இங்கே ஊர்லேயே பெரிய செல்வந்தர். ஆனால் நம்ம சபையில் இருக்கிறாரு, ரொம்ப பக்தி உள்ளவர், இந்த கூட்டங்களுக்கெல்லாம் அவர் தான் ரொம்ப உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பக்தி, ஆலயத்துக்கு செய்கிற உதவி எல்லாத்தையும் அந்த சபை ஊழியக்காரர் ரொம்ப பெருமையாய் சொன்னார். ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பணக்காரர் பக்தியாக இருக்கிறாரு, ஊழியத்துக்கெல்லாம் உதவியாக இருக்கிறார் என்பதாக நான் நினைத்து கொண்டு வாழ்த்து சொன்னேன். கூட்டத்தெல்லாம் முன்னால் வந்து நின்று எல்லாம் ரொம்ப செய்கிற காரியம் எல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் பல மாதங்கள் கழித்து ஒரு முறை அங்கே ஒரு கூட்டத்துக்கு அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர் ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருந்தார். நான் பிரசங்கம் பண்ணும்போதே கவனித்தேன், ரொம்ப உற்சாகமாக வந்து தோத்திரெல்லாம் சொல்லி பேசுவார், ரொம்ப ஒரு துக்க முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறார் என்று. கூட்டம் முடிந்தது. அவர் வந்து ரொம்ப துக்கத்தோடு பேச ஆரம்பித்தார். என்னையா எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரித்தேன். அவர் சொன்னார், அதாவது ரொம்ப வேதனையோடு, என்னுடைய மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான். தானாய் பேசுகிறான், தானாய் சிரிக்கிறான், தானாய் நடக்கிறான். நம்ம சொல்கிறது ஒன்று புரிகிறதில்லை. தன் ஒரே மகன், அவருக்கு ஒரே மகன்தான், அந்த மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான். அது தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும்ல. ஊருக்கே தெரியும், ஊரில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குடும்பம், பிரபலமான குடும்பம், வசதியான குடும்பம். அவங்க வீட்டில் இந்த பையனுக்கு இப்படி ஆயிட்டுன்னா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய செய்தி. பையனை நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலையா? எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டேன், இத்தனை டாக்டர், எல்லா வசதி, எல்லா இடமும் செலவு பண்ணி பார்த்துட்டேன், சுகமாகலை. கடைசியில் அவனை மனநல மருத்துவமனையில் சேருங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்படியா என் பிள்ளையை கொண்டு போய் என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு நான் வீட்டில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்னானாலும் பரவாயில்ல, என் வீட்டில் வச்சு நானே கவனிச்சு கொள்கிறேன்னு கூட்டி கொண்டு வந்துட்டேன். என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யான்னு கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்க துக்கத்தோடு சொன்னார். எனக்கு ரொம்ப பாரம் ஆயிற்று. நான் சொன்னேன், சரி ஐயா, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு முறை வருகிறேன், வந்து ஜெபம் பண்ணுவேன்னு சபை அந்த ஊழியக்காரிடத்தில் சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சரி பிரதர்ன்னு சொன்னாங்க. அது இரவு கூட்டம் முடிஞ்ச உடனே என்னிடத்துல பேசினார். அடுத்த நாள் அதிகாலையில் நான் அங்குள்ள ஒரு தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போனேன். தனியாக தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்ட போது இந்த தகப்பனாருடைய துக்க முகம் என் கண் முன்னால் வந்தது.
தன் ஒரே மகன் பைத்தியம் பிடித்த நிலைமையில் ஆயிட்டான். அவனுக்காக இந்த தகப்பனுடைய துக்கம். ஊரெல்லாம் எப்படி பேசுவாங்க? வெளியில் சொல்லாவிட்டாலும் வீடுகளுக்குள்ள அவரை குறித்து என்ன பேசுவாங்க? எவ்வளோ பக்தியாக இருந்தார், கோயிலுக்கெல்லாம் செய்தார், ஆனால் இந்த குடும்பத்தில் எப்படின்னு பேசுவாங்கல்ல. அது அந்த துக்கம், பாரம், அவமானம். அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன கை குழந்தை இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான அவருடைய முகம் கண்முன்னாலே நின்றாரு. நான் ஆண்டவரிடத்தில் போய் அவருக்காய் கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த தகப்பனார் இவ்வளோ துக்கத்தோடு வந்து நிற்கிறார் ஒரே மகனுக்காக. அது இவ்வளோ பெரிய துக்கம், வேதனை, அவமானம். அவருக்கு இறங்கும் ஆண்டவரே, ஒரு இறக்க செய்யும் அப்படின்னு இந்த அதிகாலையில் இந்த தோட்டத்தில் தனியாக நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். அப்போ டக்கென்று ஆண்டவர் இறங்கி வந்து பேசினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ வார்த்தை வெளிப்பட்டது. மகனே, நான் இறக்கப்படாத ஒரு மனிதனுக்காக நீ ஏன் இறக்கப்படுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அப்படி அதிர்ச்சி ஆகிவிட்டார். நான் அவருக்காக இறங்கோன்னு கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? நான் இறக்கப்படாத ஒரு மனிதனுக்காக நீ ஏன் இறக்கப்படுகிறாய்? டக்குன்னு என் கண்ணீர் ஜெபம் நின்று விட்டாரு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? பாவம் அந்த தகப்பன், அந்த குடும்பமே பாவம், அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு நிற்கிறாங்களே, இறக்க செய்யணுமே, ஏன் இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், நீ அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய வெளி பக்தியை பார்த்து ஏமாந்து போனாய். நான் இருதயத்தை பார்க்கிற தேவன், நான் சகலத்தையும் அறிந்த தேவன். இதே ஊரில் தன்னுடைய பணம், தன்னுடைய செல்வாக்கு, அதை வைத்து எத்தனை ஏழை மக்களுடைய நிலங்களை அவன் அபகரித்திருக்கிறான் உனக்கு தெரியுமா? தன் பக்கத்து வயல்ல யார ஏழை இருந்தா குறைஞ்ச விலைக்கு கூப்பிட்டு மிரட்டி அபகரித்து வாங்கி கொள்ளுவான். இந்த தோட்டம் பக்கத்தில் ஒரு ஏழைக்கு சொந்தமானால் நான் இவ்வளவு பணம் தர தந்து விடு என்று மிரட்டி வாங்கி கொள்ளுவான். அவனுடைய பணம், அவனுடைய செல்வாக்கை வைத்து யாருமே அவனை எதிர்க்க முடியாது. இந்த ஊர்ல யாருமே அவனை எதிர்க்க முடியாது. அதனால ஏழை ஜனங்களுடைய சொத்துக்களை அவன் அபகரித்து கொண்டவன், குறைஞ்ச விலைக்கு பயமுறுத்தி அபகரித்து கொண்டவன். அந்த ஜனங்களுடைய வேதனை, அவருடைய கதறுதல் என் சமூகத்தில் வந்திருக்கிறாரு. தன் ஒரே மகனுக்காக ஏழைகளை வஞ்சித்து சொத்தை சேர்த்தான். அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மேல இறங்கி இருக்கிறாரு. நீ அவனுக்காக பரிதாபப்படுகிறாய். நீ அவன் வீட்டுக்கு, அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ அவன் வீட்டுக்கு போ, நீ வரேன்னு சொன்னல, நீ போ. நீ அங்க போகும்போது அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாயிருந்தாரு. எவ்வளவு பக்தியா இருக்கிறாரு, சர்ச்சில் எல்லாம் முன்னால நிற்கிறாரு, அந்த சபை ஊழியரை சாட்சி கொடுக்கிறார், இவ்வளவு ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. விக்கிரகாராதனைக்காரன் அவன் வந்து எனக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு தெரியும் என்றார். நான் வந்து அந்த சபை ஊழியரை அழைத்து அவர்கிட்ட மெதுவா, அவர் நல்ல ஒரு தேவ மனிதர், அந்த சபையில் ஊழியக்காரராக இருந்து அந்த சபையை நடத்துகிற மெய்ப்பர். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஊரில் பெரிய செல்வந்தர்னு சொல்கிறீங்க, உங்கள் சபைக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறீங்க, ஆனால் அவரை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே, ஏழைகளெல்லாம் ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்து கொண்டவர், தன்னுடைய பண செல்வாக்கை வைத்து இவரை எதிர்க்க யாரால முடியாது என்று சொல்லுகிறாரே, என்ன காரியம் என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், பிரதர், கர்த்தர் அப்படியே சொன்னாரு. ஆமாம், ஆண்டவர் சொன்னது 100% உண்மை. அவரை பாலிஷ் பண்ணி போகாவிட்டால் நான் கூட இந்த ஊர்ல ஊழியம் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நபர் தான். கர்த்தர் உங்களுக்கு சொன்னது 100% உண்மை. சரி, ஒரு வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அவர் வீட்டுக்கு போன போது, அவர் அங்கே போன பிறகுதான் தெரியுது அவர் வீட்டில் இந்த விக்கிரகங்கள்,
அவர் சொன்னார், ஒரு ஆடு கட்டி போடணும், அந்த ஆட்டை காமி சொல்றார், இது இந்த கோயிலுக்கு பலி செலுத்துறதுக்கு வச்சிருக்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றார். அது ஒரு கிறிஸ்தவ கோயில்ல போய் ஆடு பலி செலுத்துற இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது விக்கிரகாராதனை, அது ஒரு அருவருப்பான காரியம், அதை ஒரு பெருமையா சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற அந்த மாதிரி பாவத்தை செய்தது நிமித்தம் ஒரு தேவனுடைய தண்டனை அந்த குடும்பத்தை தொடர்கிறாரு. அதனுடைய பாதிப்பு அவருடைய மகன் மீது வந்திருக்கிறாரு. பாருங்க, அது சாபம். அந்த சாபத்தினால் உண்டான பாதிப்பை கண்கூடாக என்னால் பார்க்க முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது? வெளியில நம்ம பக்தியா இருப்போம், சர்ச்சுக்கு போவோம், காணிக்கு கொடுப்போம், பக்தியா இருந்து அப்படியே ஊழியங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் செய்வோம். தேவன் அதை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதியை தேவன் பார்ப்பார். நம்முடைய வருமானம் எப்படி வருது? நாம் நீதி நேர்மையாய் நடக்கிறோமா? நாம் மற்றவர்களை பாதிக்காத அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? மற்றவர்களை காலின்களை நசுக்கி நாம் மேலே வர விரும்புகிறோமா? இது எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டே இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேர் இதை குறித்து யோசிப்பதே இல்லை. ஒரு சமயம் சென்னையிலே ஒரு ஊழிய ஸ்தலத்தை பார்க்க போயிருந்தேன். பிரம்மாண்டமான ஒரு இடம். அங்கே போனபோது அங்கே உள்ள ஒரு ஊழியக்காரரை நான் சந்தித்தேன். அவர் அந்த சபையில் இருந்து கொண்டு முடிந்த ஊழியத்தை செய்கிறார். பெரிய கவர்மெண்ட் ஆபீசராக இருந்தவர். அப்போ அவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஒரு கைப்பிரதியாகவும் அதை வெளிவிட்டிருந்தார். என்ன காரியம்? அவர் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசர், நல்ல மதிப்பான ஒரு வேலை, அதனால நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கிற பிரபலமான வேலை. அவருக்கு ஒரு மகன், குழந்தை பிறந்தது. அந்த மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாய், மூளை வளர்ச்சி இல்லாதவனாய், மற்ற குழந்தைகளைப் போல நார்மல் குழந்தையாக அவன் இல்லை. அவனால் சரியா பேச முடியாது, சரியா நடக்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது. ரொம்ப பாதிப்பு. இது அவருடைய ரொம்ப பாதித்தது. என்ன குழந்தை ஒரு பொம்மை மாதிரி இப்படி இருக்குது, இந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்குவோம்? ரொம்ப துக்கப்பட்டு விட்டார், மனம் உடைந்து விட்டார். அவர் என்ன செய்யறதுன்னு பல டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிரித்துட்டாங்க. இது சுகமாக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நீங்க இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு உங்களை மாற்றிக்கொள்ளணும், அவ்வளவுதான். நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க, அப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப மனம் உடைந்து விட்டார். அப்போ ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டார். அந்த ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போங்க, ஜெபம் பண்ணா உங்களுக்கு சுகமாகிவிடும். அதை கேள்விப்பட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடத்திற்கு போனார். தன்னுடைய மனைவி தன் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த கூட்டத்திற்கு போனார்கள். அந்த ஊழியரிடத்துல அந்த குழந்தையை காண்பித்தார். பொம்மை மாதிரி இருக்குது, மனைவி கையில் வச்சிருக்கிறாங்க. வேதனையோட கணவனை மனைவி நிற்கிறாங்க. இவர் பெரிய ஆபீசர், கவர்மெண்ட்ல ரொம்ப மதிப்புமிக்க ஒரு போஸ்ட்ல இருந்தவர். ஆனா அப்படியே போய் கூனி குறுகி கண்ணீரோடு நிற்கிறார். அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் அந்த குழந்தையை சரியா கூட பார்க்கல. அந்த ஊழியக்காரர் அந்த குழந்தையை சரியா கூட பார்க்கல. இவரை பார்த்து சொன்னார், நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ உன் மீறுதலை விட்டு மனம் திரும்பு. ஒருவேளை கர்த்தர் உன் குழந்தைக்கு இரக்கம் செய்வார். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் தானே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், பைபிள்லாம் வாசிக்கிறேன், பக்தியாக தானே இருக்கிறேன். அப்படி ஒரு மனசில் நினைச்ச உடனே சொன்னார், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பதவி மற்றவர்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டது. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பதவி மற்றவர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டது. அந்த பாதிப்பின் சாபம் வந்திருக்கிறது என்று சொல்லி நீ போய் ஜெபம் பண்ணு போ என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். அதுவரைக்கும் இவர் தன்னை ரொம்ப பக்தி உள்ள கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்கிறேன் அப்படிலாம் நினைத்து கொண்டிருந்தவர்
அவர் சொன்ன அந்த வார்த்தை ஈட்டியை போல குத்தினாரு. அவர் ஆண்டோட போன போதுதான் ஆவியானவர் உணர்த்த ஆரம்பித்தார். 2 தவறுகள் நடந்திருக்கிறார். அவருடைய லைஃப்ல நடந்த 2 தவறுகளை ஆண்டவர் சுட்டி காண்பித்தாராம். என்ன காரியம்? 2 காரியம் என்று சொன்னால், ஒன்று, இந்த கவர்மெண்ட் போஸ்டுக்கு வருவதற்கு எக்ஸாம் எழுதணும். அந்த கவர்மெண்ட் போஸ்டுக்கு வரணுமான எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற்றால் தான் அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதில் பணம் கொடுத்து இவர் அதிக மார்க் வாங்கி வெற்றி பெற்றதாக உள்ள வந்துட்டார். பணம் கொடுத்து வெற்றி பெற்றதாக மார்க் வாங்கி அவர் வேலைக்கு வந்துட்டார். அது ஒன்று, அவர் செய்த தவறு. ஆவியானவர் உணர்த்தினார், நீ பணம் கொடுக்காம இருந்திருந்தா இந்த வேலை இன்னொருவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும். வேறு ஒருவனுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலையை நீ காசு கொடுத்து தட்டி பறித்து கொண்டாய். அதனால நியாயமாய் ஒருவனுக்கு போய் சேர வேண்டிய அந்த வேலை கிடைக்காததுனால அவன் பாதிக்கப்பட்டான். ஒரு நிமித்தம் இன்னொருவன் பாதிக்கப்பட்டான். அது சாபம். இதெல்லாம் நம்ம பெருசாவே நினைக்க மாட்டோம்ல. அந்த ஆண்டவர் எப்படி எங்க கை வைக்கிறார் பாருங்க, எங்க அந்த சாபம் வருகிறது பாருங்க. நிறைய பேர் அதை உணர்வதில்லை. சாபம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்து ஒரு வருஷத்துடைய வாழ்க்கையில பாதிப்பை கொண்டு வருகிறது என்று. 2வது ஆண்டவர் சொன்னார், நீ ப்ரமோஷன் வாங்கினல்ல, எப்படி வாங்கின? மேல் அதிகாரிகளை பிடிச்சு, உனக்கு பிரபலமான அமைச்சர்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அமைச்சர்களை பிடிச்சு நீ ப்ரமோஷன் வாங்கிட்ட. ஆக்சுவலா அந்த ப்ரமோஷன் வேறொருவருக்கு கிடைக்க வேண்டியது. நீ ப்ரமோட் ஆவதற்கு இன்னும் சில வருஷம் இருக்குது. இன்னும் சில வருஷம் பொறுமையா இருந்திருந்தா உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப நீ பதவி உயர்வு பெறுவதற்கு நீ மேல் அதிகாரிகளை பிடித்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நீ பதவி ப்ரமோஷனை வாங்கினாய். அப்ப நியாயமாய் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை தட்டி பறித்து கொண்டாய். அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. ஒரு நிமித்தம் ஒரு மனிதனுடைய உள்ளம், நியாயமாய் நடந்த மனிதனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இந்த பாவத்தினால் உண்டான சாபம் உன் குடும்பத்தின் மேல வந்திருக்குது. இப்போ உன் பிள்ளையை தூக்கி கொண்டு நீ அலைகிறாய் என்று ஆண்டவர் பேசினார். அது வரைக்கும் அதுக்கு அவர் பாவமாவே தெரியல. இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிறது தானே. காசு கொடுத்து மார்க் வாங்கி வெற்றி பெற்று வசதிக்கும் போயிட வேண்டியது தானே. அமைச்சர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், வாங்கி அவனுக்கு இல்லாட்டன்னு நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட வேண்டியது தானே. சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். அந்த நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாவம் செய்த உடனே இந்த பாதிப்பு வருவது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் இதை பற்றி உணர்வே இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடு வருவதற்கு சில வருடங்கள் ஆயிற்று. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை மூலமா பாதிப்பு வரணும், எங்க போனாலும் சுகமில்லைன்னு சொல்லணும். அதன் பிறகுதான் தேவன் அந்த பாவத்தை உணர்த்தினார். அவர் சொன்னார், அது வரைக்கும் இந்த பாவம்னே எனக்கு தெரியாது. ஏதோ நமக்கு வசதி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம முன்னேறதுல என்ன தப்புன்னு நினைச்சிட்டேன். ஆண்டவர் என்னை உணர்த்தின போதுதான் என்னுடைய பாவம் தான் என் பிள்ளை மேல சாபமாய் வந்திருக்கிறது. நான் அநீதியாய் சம்பாதித்து கொண்ட அந்த பதவி, அந்த உயர்வு, அதுதான் என் பிள்ளைக்கு சாபமாய் வந்திருக்கிறது என்பதை கர்த்தர் உணர்த்தின போது நான் கண்ணீர் விட்டு அழுது அன்றைக்கு தான் நான் மனம் திரும்பினேன். என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் பிள்ளைக்கு சுகமாகுதோ இல்லையோ, என்னை இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் என்பதாய் அவர் சொன்னார். பாருங்க, இந்த சாபம் என்ற ஒன்று நிறைய பேருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. நிறைய பேர் உணராமல் தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சாபம் சமுதாயத்தில் நிறைய மக்களுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது.
ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஏன் இந்த வியாதி போக மாட்டேங்குது? ஏன் இந்த தரித்திரம் மாற மாட்டேங்குது? ஏன் இந்த கடன் பிரச்சனை நீங்க மாட்டேங்குது? ஏன் என் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியல? ஏன் என் ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் நான் செய்கிறதெல்லாம் நஷ்டமாகிட்டே இருக்குது? ஏன் இந்த சரீரத்துல எனக்கு இந்த வியாதி மாறவே மாட்டேங்குது? ஏன் இந்த பாதிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது? Why Lord? ஏன் ஆண்டவரே? நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் உண்டான சாபம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கலாம். அதற்காகத்தான் இயேசு சாபமானார். அந்த சாபத்தின் கட்டுகளை அறுத்து சாபத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். இந்த ஆசீர்வாதம், சாபம், இந்த ரெண்டையுமே நம்ம அறிந்திருக்க வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அதில் சொல்லப்படுகிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் வீட்டில் இருக்கிற மாப்பை செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இப்படி அநேக ஆசீர்வாதம். இந்த முதல் 14 வசனத்தை மட்டும்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாசிப்பது. அதுக்கு மேல வாசிப்பது இல்லை. ஆசீர்வாதத்தோடு நம்ம நின்று கொள்ளுகிறோம். இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் உண்மைதான். அதே சமயத்துல சாபம் ஒன்று இருக்கிறது என்பதையும் இந்த வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. உபாகமம் 28 15ஆம் வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டது முதல் 14 வசனம் தான். சாபத்தை குறித்து சொல்லப்பட்டது 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும். சாபம் எப்படி வெளிப்படுகிறது, எதனால் அந்த சாபம், அந்த சாபத்தினுடைய விளைவுகள் என்ன, சாபத்தினால் வர பாதிப்புகள் என்ன என்பது வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் யாரும் அதை கவனிப்பதே இல்லை. ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், சாபத்தை குறித்து கவனிப்பதே இல்லை. ஆனா இந்த சாபத்தினுடைய விளைவுகள் என்ன? ஒரு குடும்பத்துல சாபம் இருக்குது, நம்ம மேல சாபம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில ஒரு சாபம் தொடருகிறது, ஏதோ ஒரு சாபம் தொடர்ந்து வருது, சந்ததியாய் வருது. அப்பா செய்த பாவம், தாத்தா செய்த பாவம், அல்லது முன்னோர் செய்த ஒரு பாவத்தினால சாபம் தொடருது, அல்லது நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், அது சாபமா தொடருகிறது என்றால் அந்த சாபத்தினுடைய விளைவுகள் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. 20லிருந்து 22 வசனம் வரைக்கும் அந்த பைபிள், அந்த வசனத்தை பாருங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கரியங்களின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ள நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் அவைகள் உன்னை பின்தொடரும். இந்த சாபம் வேதனைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குமா, நாம் அழியும் வரைக்கும். என்னதான் ஜெபிச்சாலும் போக மாட்டேங்குதே, என்னதான் ஜெபிச்சாலும் இந்த பாடு பிரச்சனைக்கு முடிவே வர மாட்டேங்குதே, தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாருங்க, வாதிப்பார், அது ஒரு வாதை. ஆண்டவர் சொல்றார் வாதிப்பார் என்று சொல்லுகிறார். சஞ்சலம், கேடு, கொள்ள நோய்,
பாருங்க, பருக்கள். அது மாதிரி 27, 29, 27 29 வசனம் பாருங்க. 27 நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறதை போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாக இருப்பாய். பாருங்க, பருக்கள், மூலவியாதி, சொறி, சிறங்கு, அதனால வாதிப்பாராம். அது ஒரு வாதை. சாபம் என்று வந்துவிட்டால் அது ஒரு வாதையை கொண்டு வரும். சில குடும்பத்துக்குள்ள பாருங்க, வியாதி, வேதனை, வறுமை ஒரு வாதை போல இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாருங்க, பகல்ல கூட நீ தடவி தெரிவாய், நீ செய்யறது ஒண்ணு வாய்க்காது, யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க, நீ ஒடுக்கப்பட்டு போவாய், பறி கொடுத்தவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னும் 2 வசனம் பாருங்க, 65, 66 வசனம். உபாகமி 28, 65, 66 வசனம் பாருங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கும், நிம்மதி இருக்காது, கலங்கிக்கிட்டே இருக்கும். அது சஞ்சலம், எப்பொழுதும் சஞ்சலம், சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து, உன் ஜீவனை பற்றின நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் நீ திகில் கொண்டிருப்பாய். ஒரு பயம், ஒரு திகில் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். சந்தேகம், வாழவே பிடிக்கல, மரித்த போனால் நல்லது என்கிற மாதிரி ஒரு இருதயம். இதெல்லாம் அந்த சாபத்திற்கான அறிகுறிகள், சாபத்துக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி இருக்கிறதுனாலே ஒரு முள்ளுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கிறாங்க. எல்லா பக்கத்துல இருக்கும், என்னங்க வாழ்க்கை, வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம்? நீங்க ஒரு சாபத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு சாபம் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன, உங்களுக்காக இயேசு சிலுவையில சாபமானார். நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கத்தான் அவர் சிலுவையில சாபமானார், நமக்காக சாபமானார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப சாபத்தை குறித்து தெளிவா அறியணும். சரி, இந்த சாபம் எதனால் உண்டாகிறது? இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு என்ன காரணம்? சாபத்தை கொண்டு வருகிற பாவங்கள் என்ன? எல்லா பாவமுமே சாபத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. எதை எடுத்தாலும் அதனால சாபம் சொல்லிடக்கூடாது. தெளிவா அதை குறித்து நம்ம வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அதை விளங்க பண்ணுவார். குறிப்பா சில பாவங்கள் பாருங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வசனம் வரைக்கும் நீங்க பிறகு அமைதியா அதை வாசித்த பாருங்க. உபாகமம் 27, 15 26. 15வது வசனம் சொல்லுகிறது, அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஒளிப்படத்தில் வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விக்கிரகத்தை உண்டு பண்ணி இவர்தான் கர்த்தர், இவர்தான் கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்று அதை விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஆராதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. 16வது வசனம், தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உங்களுடைய தாய் தகப்பனை துக்கப்படுத்தினீங்க, உங்களுடைய தாய் தகப்பனை காயப்படுத்தினீங்க, உங்களுடைய தாய் தகப்பனை அற்பமா பேசி அவங்களை கண்ணீர் வடிக்க வச்சிங்கன்னா சாபமாகிவிடும். அந்த சாபம் உங்களை தொடர்ந்து வரும். உங்களுடைய பெற்றோரை துக்கப்படுத்தாதங்க, பெற்றோரை காயப்படுத்தாதங்க, உங்களுடைய தாயை அவமானப்படுத்தி பேசிவிடாதீங்க. அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து விட்டால் அது சாபமாகிவிடும். அதனால தாய் தகப்பனை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 17வது வசனம்,
பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன், மற்றவனுடைய எல்லைக்குறியை, அடுத்தவங்க இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறவன், 2 அடி 3 அடி சுருட்டி கொள்ளுவது, ஏமாற்றுகிறவன், மற்றவர்களை ஏமாற்றி அவருடைய சொத்துக்களை, பொருட்களை, அவருடைய பதவிகளை அபகரித்துக் கொள்ளுகிறவன், அவன் சபிக்கப்பட்டவன். 18வது வசனம், குருடனை வழி தப்ப செய்கிறவன். அப்ப மற்றவர்களை துன்பப்படுத்த மகிழ்கிறவன். கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்தா தப்பான வழியை காமிச்சு அதை பார்த்து சிரிக்கிறது. அப்ப மற்றவர்களை ஏளனம் பண்ணுவது, மற்றவர்களை பரிகாசம் பண்ணுவது, மற்றவர்களை உபத்திரவப்படுத்தி அதிலே மகிழுவது சாபத்தை கொண்டு வரும் என்று வசனம் சொல்லுகிறார். 19ஆம் வசனம், நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். இதுதான் நியாயம்னு தெரியும், ஆனா அதை புரட்டுவது, நியாயத்தை மறைத்து அநியாயமாய் புரட்டுவது, அது சாபத்தை கொண்டு வரும். 20லிருந்து 23 வசனங்களை வாசித்தீங்கன்னா, பாலியல் பாவம் அது சாபத்தை கொண்டு வரும். சீர்கேடான காரியங்கள், முறைகேடான உறவுகள், அவர்கள் சாபத்தை கொண்டு வரும். 24வது வசனம், கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 25வது வசனம், கொலை செய்வதற்கு பரிதானம் வாங்குகிறவன். இந்த காலத்தில் கொலை செய்கிற, பணம் வாங்கி கொலை செய்கிற ஆட்கள் நிறைய, கூலிக்கு கொலை செய்கிறவங்க, அவெல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறார். அநியாயமாய் ஒரு ஆளை கொல்லுவதற்கு பணம் வாங்கி கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்படி சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வரும். மற்றவர்களை பாதிக்கும்படி நாம் நடந்து கொள்ளுவது, மற்றவர்களுக்கு அநீதியான காரியத்தை நாம் செய்வது, நியாயத்தை புரட்டுவது, இதெல்லாம் சாபமாய் நம்முடைய வாழ்க்கைகளை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறார். உங்க வீட்டில் கூட இருக்கும், உங்க மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம் பேசினீங்கன்னா சாபம் வந்து விடும். ஏன்னா நீங்க நியாயத்தை புரட்டுகிறீர்கள். உங்க மகளுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க, மருமகளுக்கு வேற மாதிரி பேசுறீங்க. அப்ப நீங்க அநியாயமாய் செயல்படுகிறீர்கள். அது அந்த மருமகளுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விட்டால் அது உங்க மேல சாபமாகிவிடும். இதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, இந்த மாதிரி அநீதியாய் நம்ம செயல்படும் போது அது சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடும். நமக்கு அது பெரிய நியாயமா தெரியும். ரொம்ப வீரெல்லாம் பேசுவாங்க, சில பக்தியெல்லாம் இருப்பாங்க, அவங்க பைபிள் வாசிக்கிறது என்ன, ஜெபம் பண்றது என்ன, அந்நிய பாஷை பேசுறது என்ன, ஆனா வீட்டுக்குள்ள அநீதியாய் நடப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மனைவியை நேசிக்க மாட்டாங்க. மனைவி எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தியா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவன் மேல கர்த்தருடைய சாபம் உண்டாகும். அதே மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, புருஷனுடைய உள்ளத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அவனுடைய உள்ளம் வேதனைப்பட வெளியே சொல்ல முடியாதபடி, ஏன் வாழணும், எதுக்கு எனக்கு இந்த குடும்பம் என்றவனுடைய உள்ளம் கலங்கும் போது அது மனைவி மேல சாபமாகிவிடும். நம்ம இதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை, ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தா தேவன் இதிலெல்லாம் கவனம் செலுத்துகிறவர். இதெல்லாம் சாபமாய் தொடருகிறது. சரி, இந்த சாபம் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு? முதலாவது சபிக்கப்பட்டது யாரு? ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம், அதுல 27, 28 வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவர் உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கி என்ன செய்றார் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க ஆண்டு கொள்ளுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க,
இந்த உலகமே உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிங்க அப்படின்னு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பின் எப்படி சாபம் வந்துச்சு? 3வது அதிகாரத்தில் வரும்போது மனிதன் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி விட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை துக்கப்படுத்தினதுனால சாபம் வருகிறது. 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனம் வரை வாசித்தீங்கன்னா அந்த சாபம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது என்பதை வேதம் சொல்லுகிறார். பாருங்க, முதலாவது சபிக்கப்பட்டது யார் தெரியுமா? 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, அந்த பாம்பு அதை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். முதலாவது சாபம் வந்தது சாத்தானின் மேல. சாத்தான் தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து இந்த மனு குலத்தையே சாபத்துக்குள்ளாக்கினவன். அதனால முதலாவது சபிக்கப்பட்டவன் சாத்தான். பழைய பாம்பாகி அந்த வலு சர்ப்பம், அந்த சர்ப்பம் அதைத்தான் முதலாவது ஆண்டவர் சபித்தார். நீ தான் இந்த உலகத்துக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தாய், மனிதர்களை ஏமாற்றினாய், வஞ்சித்தாய், அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏமாற்றி பாவம் செய்து வைத்தாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை சபித்தார். அதனால இனி வயிற்றில் தான் ஊர்ந்து நடக்கணும். அப்ப அதுக்கு முன்னால கால்களை வைத்து அவன் நடந்துக்கிற அந்த பாம்பனுடைய உருவம் வேற மாதிரி இருந்திருக்க வேண்டும். ஆனா இப்ப சாபத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி அந்த சர்ப்பம் மாறிவிட்டதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 2வது ஆண்டவர் சபித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 16வது வசனம் பாருங்க. ஆண்டவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இது சாபத்தினால வந்த ஒரு விளைவு, இந்த கர்ப்ப வேதனை. அதை பெருக பண்ணுவேன் இந்த ஆண்டு சொல்லிட்டார். அது மாத்திரமல்ல, உன் புருஷனை தான் அவன் ஆசை பற்றி இருக்கும். அதனால நீ அவனுக்கு அடிமை மாதிரி ஆயிடுவே, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது அப்படி சிருஷ்டிக்கல, 2 பேரும் ஈக்குவலா தான் வச்சார். 2 பேரும் கணவன் மனைவியாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க. சாபத்தினுடைய விளைவுதான் பெண்களுக்கு இந்த பாதிப்பு என்பதாக வேதம் சொல்லுகிறது. அடுத்தது ஆண்களை விடவில்லை. அடுத்த ஆண்டு சொல்றார் 17-18 வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆசீர்வாதமா ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார். மனிதன் ஆசீர்வாதமா இருக்கணும், அவன் நோய் நொடி இல்லாம, மரண பயம் இல்லாம, எந்த கலக்கம் இல்லாம சந்தோஷமா இருக்கதான் மனிதனை உண்டாக்கினார். அப்ப இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான், மனிதன் தான், ஆதாம் தான். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். அந்த சாபம் அங்கதான் வருகிறாரு. இந்த சாபத்தினுடைய விளைவு என்ன பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட. அதுக்கு முன்னால ஏதேன் தோட்டத்துல அவனுக்கு வருத்தமே கிடையாது. ஆண்டவர் பராமரிக்க சொன்னார், பராமரிச்சுக்க சந்தோஷமா இருன்னு சொல்லி. ஆனா இப்ப வருத்தத்தோட, இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணுவதெல்லாம் வருத்தத்தோட ஆண்டவர் சொல்றார். அடுத்து, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளு, அதுக்கு முன்னால் ஆண்டவர் முற்களை உண்டாக்கவில்லை. ஆதியிலே தேவன் பூமியை உண்டாக்கின போது முற்களை, முட்செடிகளை உண்டாக்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, அரசாங்கம் சொல்லுகிறாரு, இந்த சீமை கருவேல மரத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்க. நீதிமன்றமே சொல்லிவிட்டது, ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது, தண்ணீர் வளத்தை பாதிக்கிறது, விவசாயத்தை பாதிக்குதுன்னு சொல்லி முள் மரங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி அது ஒரு சாப மாதிரி ஆகிவிட்டது. பாருங்க, ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தை உண்டாக்கும் போது கனி விருட்சங்கள், மலர்கள், மூலிகைகளை ஆண்டவர் உண்டாக்கினார்.
மனிதன் ஆரோக்கியமாய் வாழ்வதற்குண்டான எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்தார். ஆனால் பூமி பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்ட போதுதான் முற்கள் உண்டாக்கப்பட்டது என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. இந்த முற்கள் நீங்க யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், இந்த பக்கம் அசைய முடியல, அந்த பக்கம் அசைய முடியல, இந்த பக்கம் கடன் பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, இந்த பக்கம் மனைவி பிரச்சனை, இந்த பக்கம் கணவர் பிரச்சனை, இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, இந்த பக்கம் மருமகள் பிரச்சனை, இந்த பக்கம் மாமியார் பிரச்சனை, எல்லா பக்கமும் இருக்குங்க, முள்ளுக்கு நடுவில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை உடைய வாயில வந்தாலே நீங்க சாபத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சாபம் உங்களை தொடர்கிறதுன்னு அர்த்தம். முற்கள் அது அந்த சாபத்தினால் உண்டாக்கப்பட்டது என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அதே சமயத்துல ஒரு பெரிய நற்செய்தி இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உனக்கும் சாத்தானே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் வருவார், உன் தலையை அவர் நசுக்குவார். சாத்தானே, இந்த சாபத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். இயேசு என்கிற இரட்சகர் ஸ்திரீயின் வித்து, அவர்தான் இந்த சாபத்துக்கு முடிவை உண்டாக்குவார். சாபம் எப்பொழுது உலகத்தில் வந்ததோ அப்பொழுதே சாபத்துக்கான பரிகாரத்தையும் ஆண்டவர் அறிவித்து விட்டார். சாபத்திற்கு பரிகாரி ஸ்திரீயின் வித்தாக, பெண்ணின் வித்தாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அவர் சாபத்திற்கு பரிகாரி என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. எப்போ சாபம் உலகத்தை தாக்கினதோ அப்பொழுதே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார், சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. சாபத்தினுடைய விளைவு என்ன? முற்கள். முற்கள் தான் சாபத்தினுடைய விளைவு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டினார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசுவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் அநேகரை சிலுவையில் அறைந்தார்கள். யார் தலையிலேயும் முள்முடி சூட்டப்பட்டவே இல்லை. சரித்திரத்தை வாசிக்கும் போது இல்லை. இயேசுவுக்கு மட்டும்தான் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஏன்? அந்த முற்கள் சாபத்தை குறிக்கும். இயேசு முழு மனுக்குலத்தின் சாபத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டார். நான் இந்த மனுக்குலத்துக்காக சாபமாகட்டும், நான் அந்த சாபத்தை எல்லாம் சுமக்கட்டும், என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சாபத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்த சாப கட்டு அறுக்கப்படணும், பொல்லாத சாத்தான் தந்திரமாய் பாவத்தின் மூலமாய் இந்த மனுக்குலத்துக்குள்ளே கொண்டு வந்த சாபத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று இயேசு தானாகவே அந்த முள்முடியை தலையில ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். அதைத்தான் கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். இயேசு நமக்காக சாபமானார். ஆனால் சிலர் இதை தவறாய் புரிந்து கொண்டு இயேசு சிலுவையில சாபமாயி சாபத்தை சுமந்து முடிச்சிட்டார், அதனால இப்ப உலகத்துல சாபம்ன்றது ஒன்னே கிடையாது அப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்படி பிரசங்கிக்கிற சில பிரசங்கமாரும் உண்டு. இப்ப சாபமே கிடையாது, ஏன்னா இயேசு சிலுவையில சாபம் ஆயிட்டார்ல, சிலுவையில சாபத்தை சுமந்துட்டார்ல, அதனால இப்ப சாபமே கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அது வேதத்தின்படி தவறு. எப்படின்னு கேளுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பாவமறியாத இயேசுவை நமக்காக சிலுவையில் பாவம் ஆக்கினார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ இயேசு சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார் நமக்காக. அதுதான் வசனம் சொல்லுகிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்ப சிலுவையில இயேசு பாவம் ஆக்கப்பட்டார். 1 பேதுரு 2:24 அவர் நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்தார். அப்ப உலகத்தின் பாவத்தை சிலுவையில இயேசு சுமந்தார். இதுதான் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு சிலுவையில சுமந்தார், ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியானார். எபேசியர் 5:2 இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்.
சிலுவை மரத்தில் பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்க அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு சிலுவையில பாவம் ஆக்கிவிட்டார், பாவத்தை சுமந்து முடித்து விட்டார். அதனால உலகத்துல பாவமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பாவம் இருக்கிறது. இயேசு பாவத்தை சுமந்து முடிச்சிட்டாரு, சிலுவையில பாவம் ஆனாரு, பின் எப்படி பாவம் இருக்கிறது? அதனால இயேசு பாவத்தை சுமந்து முடித்தது உண்மை. ஆனால் எந்த ஒரு மனிதன் இயேசுவனிடத்தில் வந்து என் பாவத்தை சுமந்ததை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்று ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து ஒரு விடுதலையும் பாவ மன்னிப்பும் உடைய வாழ்க்கையில உண்டாகி மெய்யான சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து என் சாபத்தை நீர் சிலுவையில சுமந்து விட்டீர், இந்த சாபத்தின் வல்லமிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், உம்முடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்று விசுவாசத்தோடு இயேசுவனிடத்தில் வந்து யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல இருக்கிற சாபம் எத்தனை கொடிதாயிருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால் அது மாற்றப்படும், அந்த சாப கட்டு அறுக்கப்படும். யார் மனம் திரும்பி வருகிறாரோ அவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. அதே மாதிரி யார் விசுவாசித்து இயேசுவண்டை வர்றாங்களோ அவங்களுக்கு தான் சாபத்திலிருந்து விடுதலை.